அட்லீஸ்ட் தோனி இம்பாக்டாவது கொண்டு வந்திருக்கலாம். அதாவது பெரிய ஏமாற்றம் தான். ஓகே, தூபே ஒரு கேட்ச் விட்டதுனால தான் மேட்சே மாறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு கேட்ச் அவர் பிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு இருக்கா? கரெக்ட். அது பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே. இஷான் கிஷனும் கிளாஸ் தான் அடிச்சாங்க. அவங்கள விக்கெட் முன்னாடியே எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, பவுலிங் எப்படி இருக்கு? சிஎஸ்கேவோட பவுலிங் எப்படி இருக்கு? இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஒரு சிக்ஸா கிரவுண்ட்ல பறந்ததா கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி ரொம்ப 6-4 போல டைட்டாக தான் போட்டாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓவர் டர்ன் இருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அவரோட இன்ஜுரி ஒரு பெரிய செட்பேக் நினைக்கிறேன் டீமுக்கு. ஓகே, ஸோ தோனி விளையாடுவார்னு நினைச்சீங்களா? ஸோ உள்ள வர சர்ப்ரைஸ் வேற சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்து வந்தோம் தோனி விளையாடுவார்னு நினச்சி. அதனால ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 பால் 3 பால் 4 பால் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அதுக்கான சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்தது. ஓகே. ஸோ பிரசாந்த் வீர் வந்த டைமில் அவர் வந்து ஒரு 2 6 அடிச்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. ஓகே, இன்னுமே டீமுக்குள்ள ஒரு சலசலப்பு செட் ஆகாத மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாடோ, இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சனுக்குள்ள ஏதோ ஒரு மோதல் இருக்கா மாதிரியே தோணுது. மோதல்லாம் இருக்கிற மாதிரிலாம் பெருசாக தெரியல. ஆனால் இவென்ச்சுவலாக சஞ்சு சாம்சன் எடுத்துருவாருன்னு தோணுது. டீம் மேனேஜ்மெண்ட்டே அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.